இனிய தமிழ் அமுது நேயர்களே, ஸ்ரீமத் பாகவத்தில் இது முக்கியமான ஒரு இடம். இதனுடைய தலைப்பு என்னவென்றால், பார்க்கடல் கடைந்ததும் திருமகளை மணந்ததும் மோகினி அவதாரம் எடுத்ததும். இதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு. ஒரு சமயம் தேவ பிரசாதமாக தனக்கு கிடைத்த மலையை துர்வாசர் இந்திரனுக்கு கொடுத்தார். எப்போதும் இந்திரனுக்கு ஒரு நல்ல புத்தி இருக்காது. இது நாம் எல்லோரும் அறிந்ததே. அவர் என்ன செய்தார், தன்னுடைய பட்டத்து யானையான அந்த யானையினுடைய ஐராவத யானையினுடைய முகப்பிலே அந்த மலையை எடுத்து வைத்தார். அந்த மலை என்ன செய்தது, கீழே போட்டு அதை மிதித்தது. இதை கண்ணுட்டு துர்வாசருக்கு சொல்ல வேண்டும். அவர் கோபக்கார முனிவர் என்பதை எல்லோருமே அறிவோம். அது உடனே இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தது. என்ன சாபத்தை கொடுத்தது? நீ எல்லா செல்வத்தையுமே அழிப்பாய், அழித்துக் கொள்வாய், எல்லா செல்வமும் உன்னிடத்தில் தங்காது என்று அவர் கோபத்தில் சாபமிட்டார். அதற்கு பிறகு இந்திரனுக்கு என்ன ஆனது? இந்திரனுக்கு இல்லாத செல்வங்களும் போயிட்டு விட்டது, அவனுக்கு இருந்த சக்தி எல்லாம் போய்விட்டது. அந்த நேரத்தில் மிகவும் பக்தி குறைவாலே அவன் பெற்ற சாபத்தினாலே எல்லா செல்வமும் எல்லா விதமான பலமும் போனதற்கு பின்னாலே அதை அறிந்து கொண்ட அசுரர்கள் எல்லாம் உடனடியாக படையெடுத்தனர். இந்த படையிலே எந்தவித பலமும் இல்லாத இந்திரனும் தேவர்களும் தோற்று போனார்கள். தோற்று போனதற்கு பின்னால் என்ன செய்வார்கள்? அந்த அசுரர்கள் அந்த தேவர்கள் மீது படையெடுத்து தேவர்களை தோற்கடித்தார்கள். மேலும் அவர்களுக்கு துன்பத்தை பெற ஆரம்பித்தார்கள். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த அசுரரிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் நேராக பிரம்மதேவருடைய காலடியிலே போய் விழுந்து விடுகிறார். பிரம்மதேவர் என்ன செய்தார்? உடனடியாக அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு அந்த திருமாலிடம் சென்று அவர் காலடியிலே பணிந்தார்கள். திருமால் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர்தான் மாயாவியாச்சே. அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் போய் அந்த ஒரு அசுரர் காலடியிலே வணங்குங்கள், அவரிடத்திலே சமாதானம் பேசுங்கள், எந்த விதமான சண்டையும் இல்லாமல் அவருடைய சமாதானம் செய்து கொள்ளுங்கள், அதற்கு பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நட்போடு இருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு விஷயத்தை கூறினார். பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை அடைய அசுரர்களையும் சேர்த்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அவ்வாறு செய்வது ஒரு நபரால் மட்டும் முடியாது, ஒரு சாரால் மட்டும் முடியாது. எனவே அவர் என்ன சொன்னார்? அசுரர்களை சேர்த்து கொண்டு முயற்சி செய்யுங்கள் என்றார். அவர்கள் அதை அந்த அறிவுரையை கேட்டுக்கொண்டு சகல ஔஷதிகளையும் பார்க்கடலில் போட்டு மந்திரமலையை மத்தாக கொண்டு பாம்பரசனான வாசுகியை கயிறாக கொண்டு பலமாக கடையுங்கள், நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அசுரர்களும் உங்களுடன் சேர்ந்து முயற்சி செய்யட்டும், சிரமம் அவர்களுக்கு, பலன் உங்களுக்கு, நீங்களே அமிர்தத்தை அறிந்தீர்கள் என்று அந்த பகவான் விஷ்ணு பகவான் இவரிடம் கூறினார்கள். அதே மாதிரி அவர்களும் சென்று அந்த பலி சக்கரவர்த்தி தான் அவருடைய அசுரருடைய தலைவர், அவர்களிடத்திலே சென்று சமாதானம் பேசினார்கள். அப்பொழுது பலி சக்கரவர்த்தி யோசித்து பார்த்தார். சரி, இதனால் ஒன்றும் தீங்கு வரப்போவதில்லை, நமக்கும் அந்த அமுதம் கிடைக்கும் என்ற அளவிலே அவர் சமாதானத்துக்கு உடன்பட்டார். அவ்வாறு செய்யும்போது அவர் என்ன சொன்னார்? அதாவது மகாவிஷ்ணு என்ன சொன்னார் என்றால், அசுரரிடம் நீங்கள் அவ்வாறு கடையும் பொழுது உங்களுக்கு வெளியே அந்த விஷம், ஆழகால விஷயம் வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதையும் என்ன வேண்டுமென்று பேராசை கொள்ளாதீர்கள். இதுதான் அவர் கூறிய முக்கியமான காரணம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான கோபமும் பேராசையும் ஏற்படக்கூடாது, மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவரிடத்தில் உறுதி கூறினார் மகாவிஷ்ணு. பிறகு பிரம்மதேவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்றார். தேவர்கள் அசுர அரசனான பலியை அணுகினார்கள். பலிதான் அசுரர்களுக்கெல்லாம் குரு. பார்க்கடலை கடை வேண்டியதை பற்றி அவரிடத்திலே சமாதானம் பேசினார்கள். பலி யோசித்தான், தேவர்கள் எதிரிதான், ஆனால் இப்போது அவர்கள் சண்டைக்கு தயாராக இல்லை,
சண்டையிட வேண்டிய தருணம் எது, சமாதானம் போக வேண்டிய தருணம் எது என்பதை பற்றி பலி யோசித்தான். சரி, இப்பொழுது சமாதானமாக போவது என்று இருந்து பலிச்சக்கரத்தையும் அந்த சமுத்திரத்தை கிடைவதில் உடனிருந்த அசுரர்களுக்கும் இதனாலே அமுதம் கிடைக்கின்ற ஆசையினாலே விருப்பம் ஏற்பட்டது. எனவே தேவர்களோடு அவர்கள் சமாதானம் செய்து கொண்டார். பிறகு அந்த செயலிலே ஏறினார். அனைவரும் மிக பலம் வாய்ந்த அந்த அசுரர்கள் மந்திரமலை என்ன பண்ணார்கள், வேரோடு பிடுங்கினார்கள். அதை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக சத்தம் போட்டபடி பார்க்கடலுக்குள் தூக்கி எறிந்தார்கள். தேவேந்திரனும் தேவர்களோடு அதை ஒரு புறம் பிடித்து கொண்டார். அசுரர்களும் அதுக்கு துணைக்கு வந்தார்கள். இதை தூக்கியதால் தேவரும் பலிசக்தியும் மிகவும் களைத்து போனார்கள். ஒரு கட்டத்தில் தூக்க முடியாமல் கீழே போட்டு விட்டார். அந்த மந்திரமலையை கீழே போட்டு பல அசுரர்கள் தேவர்களும் நசுங்கி பொய்யாடி அவர்களெல்லாம் நசுங்கி பொடியாகி அவர்களெல்லாம் இறந்து போனார்கள். அப்போது அங்கு ஸ்ரீமன் நாராயணர் கருட கொடியோடு தோன்றினார். அவருடைய கருணை பார்வைப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் முன்போல் சித்ரா சித்ரா குடிச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க. அப்போது அங்கு ஸ்ரீமன் நாராயணர் கருடக்கொடியோடு தோன்றினார். அவருடைய கருணை பார்வைப்பட்டு பிறகு பகவான் ஒரு